இன்றைக்கி வந்து மண் மாதிரி எப்படி எடுக்கிறோம், ஏன் எடுக்கிறோம்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு பழமொழி நம்ம எல்லாருக்கும் உண்டு. ஆற்றுல போட்டாலும் அளந்து போட சொல்லுவாங்க. எதுக்கு? ஆற்றுல வந்து ஒரு தென்னை ஒரு பொருள் போட்டாலும் நம்ம இவ்வளோ தான் போடணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர்கிட்ட போய் நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் போய் கேட்கும்போது என்ன சொல்லுவார்? ஃபஸ்ட் எடுத்தோடனே பிளட் டெஸ்ட் எடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம உடம்புல என்ன வியாதி இருக்குது, எவ்வளோ சத்து இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதாவது பண்ணுறோம். அதேமாரி தான் மண்ணில் வந்து எவ்வளோ சத்து இருக்குது, எவ்வளோ உரம் போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் வந்து உரம் போட நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரசாங்கத்தில் வந்து யூரியா கொடுக்குறாங்க. யூரியா வந்து ஒரு மூட்டை யூரியா வந்து நம்ம கடையில் ஒரு 300 கிடைக்குதுங்களா, 50 கிலோ மூட்டை. ஆனால் இது சப்சிடி கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குறேன்னா 2596 கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க? 2596 கிட்டத்தட்ட 2600 வந்து ஒரு மூட்டைக்கு நமக்கு கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குது. அப்போ இந்த உரத்தை வந்து நம்ம வந்து சிக்கனமாக பயன்படுத்தணும். தேவையான அளவுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், தேவையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மானியத்தை வந்து தேவையான அளவுக்கு தேவைப்படுற விவசாயிகள் மட்டும் பயன்படுத்தணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா 690 கொடுத்துருக்காங்க ஒரு மூட்டைக்கு சப்சிடி கொடுக்குது. இப்படி கவர்மெண்ட்டு ஒவ்வொரு உரத்துக்கும் பார்த்தீங்கன்னா சப்சிடி கொடுக்குது. இந்த சப்சிடியெலாம் யார் விட்டு பணம்? நம்ம பணம் தான். அதனால் வந்து நம்ம பணத்தை நம்ம சிக்கனமாக பயன்படுத்தணும். மற்ற விஷயத்துங்களுக்கு வந்து பயன்படுத்தும் போது அரசாங்கத்தை நம்ம உதவியாக இருக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மண் மாதிரி எடுக்கிறோம். மண் மாதிரி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து கொண்டு போய் கடலூரில் செம்மண்டலத்தில் மண் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. அங்கே கொடுத்தாலே போதும். காலையில் ஒரு 10 மணிக்கு கொடுத்தா ஈவினிங் ஒரு 4 மணி 5 மணிக்குள்ள ரிசல்ட் கொடுத்துருவாங்க. அவங்க என்னென்ன உரம் போடணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த சத்து உங்கள் நிலத்தில் இருக்குது, இவ்வளோ தேவையான அளவில் நீங்கள் போட்டால் போதும், இன்னும் தேவையான அளவு போட்டால் போதும், இன்னும் பயிருக்கு இவ்வளோ உரம் போட்டால் போதும்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ரிசல்ட் கொடுத்துருவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வி ஷேப் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மண்வெட்டியில் இந்த மாதிரி ஒரு வெட்டிட்டு அதுக்கு எதிர்ப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வெட்டிடுவோம். வெட்டிட்டு இந்த வி ஷேப்புங்கிறது இதுதான். இப்படி ஒரு 2 கங்குல வந்து போட்டுரும். இதுதான் இந்த வி ஷேப்புன்னு சொல்கிறது. இப்போ மண் எப்படி எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் எடுக்கணும். இதெல்லாம் சுரண்டி இப்படி சரிச்சு விட்டணும். இப்படி சரிச்சு விட்டுட்டு 2 பக்கமும் இப்போ இதில் இருக்கிற மண்ணை தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? இந்த மண்ணை தான் எடுத்து நம்ம வந்து சேகரித்து எடுத்துகிட்டு கொண்டு பிளாஸ்டிக் வாளியில் போட்டு எடுத்துகிட்டு வரோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பயிருக்கு எவ்வளோ உரம் போடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எவ்வளோ வந்து ஆழத்தில் மண் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெல், நிலக்கடலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 சென்டிமீட்டர் ஆழம், அதாவது 1/2 அடிக்கு எடுத்தால் போதும். இதுவே பருத்தி கரும்புக்கு பார்த்தீங்கன்னா 3/4 அடிக்கு 22 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதே தென்னை மரப்பயிராக இருந்தால் 3 அளவில் எடுக்கணும். 30 சென்டிமீட்டர், அதாவது ஒரு அடியில் எடுக்கணும், அடுத்த 2வது அடியில் எடுக்கணும், அடுத்த 3வது அடியில் எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்க சொல்லியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் எடுக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா வரப்பு ஓரமாக மர நிழல் இருக்கிறது எடுக்கக்கூடாது. தண்ணி பாய்ச்ச நேரத்தில் எடுக்கக்கூடாது. 3வது பார்த்தீங்கன்னா உரங்களை வந்து எருவுகளை கொட்டி இருக்கும், அந்த எரு கொட்டின இடத்துல எடுக்கக்கூடாது. இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா மண் மாதிரி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா வயலை ஓட்டுறதுக்கு முன்னாடி தான் எடுக்கணும். வயலை வந்து ஓட்டிடக்கூடாது. இந்த எவ்வளோ செய்யணும்? ஒரு ஏக்கருக்கு 10லேருந்து 15 இடத்துல எடுக்கணும். அது எல்லாத்தையும் எடுத்து கலந்து பகுப்பாய்வு முறையில் இந்த மாதிரி 4 பாகமாக பிரித்து அதில் 1/2 கிலோ மண் அளவு எடுத்தால் போதும். இது வந்து நம்ம வந்து பேப்பர், என்ன பேப்பர், பாலித்தீன் பேப்பர் கவரில் போட்டு நம்ம அட்ரஸு, ஃபோன் நம்பரு, முக்கியமாக இந்த நிலத்துடைய சர்வே நம்பர், சர்வே எண்ணு, மற்ற விவரங்களை கொடுத்து இந்த பயிர் பண்ண போகிறோன்னு சொல்லி ஏற்கனவே இந்த பயிர் பண்ணியிருந்தாங்க, இந்த பயிர் பண்ண போகிறோம். இப்போ பெரும்பாலும் இங்கே கடலை போடுவோமா? கடலை போடுவோம். சில ஏரியாவில் வந்து நெல் போடுவாங்க. இது எப்படி இருக்கோ அந்த தேவையான விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணி நம்ம மண் ஆராய்ச்சி நிலையத்தில் கொடுத்தா அவங்க வந்து ரிசல்ட் கொடுப்பாங்க. அது மாதிரி போட்டுக்கலாம். இந்த வகையில் இவ்வளோ பேர் வந்துருக்கீங்க. தெரிஞ்ச எல்லாருக்கும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.